குட் மார்னிங் டு எவ்ரிவன். இன்றைக்கி இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸாம்பிள் 3.2 என்னங்கிறது என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்து எக்ஸ் அண்ட் ஒய்க்கு வேல்யூ என்னன்னு என்ன செய்ய சொல்லியிருக்காங்க, கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு இங்கே புக்கில் என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா, ரெண்டு ஈக்குவேஷனையும் எடுத்து ஒரு வேல்யூவால் மல்டிப்ளை பண்ணி எக்ஸோட கோஎஃபிஷியண்ட்டை சேமாக கொண்டு வந்து சப்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது கொஞ்சம் புக்கில் செஞ்சுருக்கிற இந்த ஸ்டெப்பை விட ஈஸியான ஒரு ஸ்டெப் இருக்குது. ஸோ அந்த ஸ்டெப்பை நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதா அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ அப்போ நீங்கள் சொல்லிக் கொடுக்குற ஸ்டெப் படி ஒர்க் அவுட் பண்ணால் ஆன்சர் கொடுப்பாங்களா எக்ஸாமினேஷனில், இது நிறையா ஸ்டூடெண்ட்ஸுக்கு டவுட்டாக இருக்கும். கண்டிப்பாக மார்க் கொடுப்பாங்க. ஸோ இப்போ இங்கே என்ன செய்யணும் அப்படின்னா, அவங்க எக்ஸோட கோஎஃபிஷியண்ட்டை சேமாக கொண்டு வந்திருக்காங்க. நான் ஒய்யோட கோஎஃபிஷியண்ட்டை சேமாக கொண்டு வர போகிறேன். y = 6. இப்போ பாருங்கள், ரெண்டாவது ஈக்குவேஷன் x + y = 1. நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, அந்த ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஓகே, இந்த ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். மல்டிப்ளை பண்ண என்ன நடக்கும்னு சொல்லுங்கள். 3x + 3y = 3 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்படி கிடைச்சா என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ பாருங்கள், இப்போ இந்த ஈக்குவேஷனையும், இப்போ இந்த ஈக்குவேஷன் 1, இதை வேணால் நம்ம 3ன்னு வச்சுக்கலாம், புதுசாக மேக் பண்ணனால. 1ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணால் போதும், ரைட்? ஆட் பண்ணாவே ஒய் டேம் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும் அப்படின்னா கேன்சல் ஆயிரும். ஒரு நம்பர் ப்ளஸில் இருக்குது, இன்னொரு நம்பர் மைனஸில் இருக்குது. அப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் போதும். 5x = 9. இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க என்ன செய்யணும்? x = 9 / 5. ரொம்ப ஈஸியாக வந்துடுச்சு பாருங்கள். எக்ஸோட வேல்யூ வந்து 9 / 5. ஓகேவா? இப்போ ஒய்யோட வேல்யூ என்னன்னு என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? இப்போ நீங்கள் கண்டுபிடிச்ச இந்த எக்ஸோட வேல்யூவை இந்த 1 and 2 ஈக்குவேஷனில் ஏதோ ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டிடியூட் பண்ணணும். அப்போவும் இருக்கிற ஈக்குவேஷனில் எது ரொம்ப சிம்பிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதில் தான் சப்ஸ்டிடியூட் பண்ணணும். அப்போ தான், ஏன் அப்படின்னா கொஞ்சம் கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ்லாம் கம்மியாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ நம்ம ரெண்டாவது ஈக்குவேஷனே எடுத்துக்கிடுவோம். எக்ஸுக்கு பதிலாக என்ன வேல்யூ கண்டுபிடிச்சோம்? 9/5, ரைட்? 9/5. எக்ஸை தூரத்துக்கிட்டு அது பதிலாக அந்த வேல்யூவை என்ன செஞ்சுட்டேன்? சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டேன். இந்த ஈக்குவேஷனை எடுத்து எக்ஸுக்கு பதிலாக அந்த வேல்யூவை சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டேன். ப்ளஸ் y = 1. இப்போ ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்யணும்? 1 - 9/5. இப்போ என்ன செய்யணும்? எல்சிஎம் எடுக்கணும், மீச்சமே எடுக்கணும். ஸோ மொத்தத்திலே எல்சிஎம் எடுக்கிறதுக்கு 3 டைப்பு தான் உண்டு. இந்த எல்சிஎம் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் ஸ்டார்டிங்கில் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். நம்மளோட யூடியூப் சேனலில் 2வது வீடியோ அந்த வீடியோ தான். ஃப்ராக்ஷனில் இருந்தால் எப்படிலாம் எல்சிஎம் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு அதை கொஞ்சம் பாருங்கள். இது புரியாதவங்களுக்கு, எனக்கு இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் வந்துருச்சு அப்படின்னாலே மீச்சமாக கண்டுபிடிக்க முடியாது, எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு டிஃபிகல்ட் அப்படின்னா அந்த வீடியோவை எடுத்து என்ன செய்யுங்க, பாருங்கள். ஸோ இங்கே என்ன செய்யணும் அப்படிங்கிறத மட்டும் நான் ஷார்ட்கட் சொல்கிறேன். 1 ஹோல் நம்பர் இருக்குது, 1 ஃப்ராக்ஷன் இருக்குது, ரைட்? 1 அப்படிங்கிறது ஹோல் நம்பர், 9/5 அப்படிங்கிறது ஃப்ராக்ஷன். 1 இருந்தால் நமக்கு சம் ஈஸி. என்ன செய்யணும்? இந்த 5ஐ கொண்டு இந்த 1ஐ மல்டிப்ளை பண்ணணும். கீழே டினாமினேட்டரில் காமனாக 5 எடுத்துக்கணும். இந்த 5ஐ கொண்டு 1ஐ பெருக்கணும். மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 1 × 5 = 5 -9. 5க்கு மேலே, அதாவது எது எல்சிஎமாக கிடச்சிருக்கோ, டினாமினேட்டரில் எது காமன் ஃபேக்டராக கிடச்சிருக்கோ, அந்த வேல்யூ இருக்கக்கூடிய நியூமரேட்டர் டேமை, அந்த வேல்யூ இருக்கிற நியூமரேட்டர் டேமை அப்படியே எழுதிக்கணும். இவ்வளோ தான் ப்ரொசீஜர். இப்போ 5லேருந்து 9 கழிச்சா என்ன கிடைக்கும்? -4 கிடைக்கும். -4/5. ஸோ ஒய்யோட வேல்யூ வந்து -4/5. ரொம்ப ஈஸியாக கிடச்சிருச்சு பாருங்கள். ஒய்யோட வேல்யூ வந்து -4/5. தட்ஸ் ஆல். தேங்க்யூ.